வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். இந்த செய்தி தான் பார்க்குறீங்க. இதில் அந்த முன்னாள் இராணுவ வீரர் அவர் ஓய்வு பெற்றுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்து வசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய 2 மகள்களும் திருமணமாகி தனித்தனியாக வசிக்கிறாங்க. அவருடைய மனைவி ஒரு அரசு பள்ளியில் வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க பக்கத்து ஊரில். அவங்க 2 பேருக்கும் அந்தளவுக்கு கருத்து ஒற்றுமை இல்லாத காரணத்தினா என்னவோ வந்து ஒரு வேற்றுமை அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதனால இவருக்கு வந்து அவரை கவனிச்சுக்கிறதுக்கான சரியான ஆள் இல்லாதனால ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரு. இப்படி போயிட்டுருக்கும் பொழுது சமீபத்தில் அந்த உள்ளூர் கோயிலில் வந்து ஒரு பண்டிகை உள்ளூர் கோயிலில் விசேஷம் நடக்குது. கோயிலுக்கு போன அவர் அங்கே அதில் இருக்கிற உண்டியலில் வந்து இவருடைய அசையா சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அது 4 கோடி ரூபா ஒருத்தர் இருக்கிறது, அதனோட பத்திரத்தை கொண்டு போய் அந்த கோயில் உண்டியலில் போட்டுட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் அந்த கோயில் உண்டியலெல்லாம் அவங்க சரி பார்க்கும்போது, கோயில் ஊழியர்கள்லாம் சரி பார்க்கும்போது ஒரு சொத்து பத்திரம் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ சாமி கும்பிட வந்த இவரும் என்ன பண்ணுறாரு, இது நான் தான் போட்டேன், அதுக்கு உரிய வந்து இப்படி போட்டாலாம் எங்களால் இது பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ சொல்லுங்கள், நான் வந்து கையெழுத்து போட்டு கோயிலுக்கே வந்து மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஊரில் பரபரப்பான செய்தி ஆனவுடனே அது வரைக்கும் அப்பாவை பற்றி கண்டுக்காமல் இருந்த அந்த மகள்களும் கணவர் பற்றி கவலைப்படாமல் இருந்த அந்த மனையும் கோயிலுக்கு ஓடி வந்து அது எப்படி எங்களுடைய சம்மதமே இல்லாமல் இவர் அந்த மாதிரி பண்ண முடியும், எழுதி கொடுக்க முடியும் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அழுது புரண்டாங்க அப்படிங்கிற செய்தியை படித்தேன். அதாவது மகள்கள் திருமணமாகி போனாலும் தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாக்கும் கடமை அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கான அடிப்படை காரணம் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி சீனியர் சிட்டிசன் ஆக்ட், அதாவது மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் அவர்களுடைய நலச்சட்டம் 2007 இயற்றப்பட்டது. அதாவது பிள்ளைங்கள்லாம் வந்து பெற்றோர்களுடைய சொத்துக்களுக்கு மட்டுமே வாரிசு அப்படின்னு உரிமை கொண்டாடி வாங்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பெற்றோரை, அந்த மூத்த குடிமக்களை பராமரிக்கும் கடமையும் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக, அப்படி அந்த கடமையை தவறுவர்களுக்கு எதிராக இந்த மூத்த குடிமக்கள்லாம் பாதிக்கப்படுறதுனால அவங்கள பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த 2007 கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசும் அதற்கான வழிமுறைகள், ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி அதுக்கான ட்ரிபுனல்ஸ், தீர்ப்பாயங்கள் எனப்படும் வந்து ஒரு மாவட்டத்துலேயும் கொண்டு வருது. இந்த மாவட்டத்தோறும் இயக்கக்கூடிய ட்ரிபுனல்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த தாலுக்கா ஆஃபீஸ்க்கு மேலே ஹெட்டாக இருக்கிற கோட்ட வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லப்படுகிற ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அவர் தான் வந்து இந்த ட்ரிபுனல் ஜட்ஜாக அவர் செயல்படுவார். இந்த மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து பாதிக்கப்படக்கூடிய குடிமக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து நிவாரணம் கேட்டு அவர்களிடம் மனு செய்யலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து இந்த மகள்கள் வந்து 4 கோடி ரூபா சொத்து போச்சே அப்படின்னு அழுது புரண்டவங்க, இந்த 4 கோடி ரூபா சொத்து யாரால் வந்ததோ அந்த தகப்பனை பாதுகாக்கும் பராமரிக்கும் கடமை, கல்யாணம் ஆகி போயிட்டதுன்னா எங்களுக்கு அந்த கடமை இல்லை அப்படின்னு ஒதுங்கி போனவங்க சொத்தில் பங்கு இருக்கிறச்ச மட்டும் ஓடி வராங்க. அதைத்தான் வந்து இந்த சட்டம் சுட்டி காட்டுறது. ஏன்னா எப்போ முன்னாடிலாம் வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைலாம் ஏற்படலைன்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த பெரியவங்களை வந்து அந்த குடும்பத்தில் அவங்க பராமரிப்பதற்கு தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தவே வேண்டியதில்லை. பெரிய குடும்பத்தில் அதுக்கான அவங்களுடைய பராமரிப்பும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிட்டதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் வந்து பெற்றோர்களிடம் தங்களுக்கு உண்டான உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அவங்களோட வந்து நான் தானே பார்த்துக்க போகிறேன், நான் தான் உனக்கு இனிமேல் கடைசி காலம் வரைக்கும் உன்னை பார்த்துக்க வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பராமரிக்காமல் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டு வருகின்றன. இப்போ சமீபத்தில் நான் சந்தித்த வந்து என்கிட்ட வந்த ஒரு வழக்கு சொல்லணும்னு நினைப்பேங்க. இதில் சம்பந்தப்பட்ட பெண்மணி வந்து தன்னுடைய கணவர் இறந்து போகிறாங்க. தன்னுடைய கணவர் சிகிச்சைக்காக வந்து தன்னுடைய பல காலமாக குடியிருந்த வீட்டை விட்டு கணவருடைய சிகிச்சைக்காக இங்கே வாடகை வீட்டில் வந்து இங்கே ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து தன்னுடைய 2 மகன்களையும் வைத்துக்கொண்டு தன்னுடைய 2 மகள், ஒரு மகன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறார், இளைய மகன், மூத்த மகனோட வந்து பக்கத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து
கணவருக்கு சிகிச்சை மேற்கொள்கிறார். அதுக்கப்புறம் சிகிச்சை பலனளிக்காமல் கணவரும் இறந்து போயிடுறாங்க. இந்த இளைய மகன் வந்து அப்பாவுடைய இறுதி காலகட்டத்தில் வந்து கூட வந்து இருந்த மகன் வந்து திருப்பி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இவங்க இந்த பையனும் இந்த மூத்த மகனும் இவங்க மட்டுமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்காக எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிறதுக்காக ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு மாறிடுறாங்க. இந்த பையன் இந்த மூத்த மகன் மட்டும்தான் வந்து இந்த வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம். ஏன்னா அவர் கணவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. இந்த பையன் ஒரு தானே படித்து மூத்த பையன் வந்து தானே படித்து தன்னுடைய தம்பியும் படிக்க வச்சு அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவன் அனுப்பினதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த சோஃபா, இதுலேருந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் போட்டு தன்னுடைய அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறான், அம்மாவையும் பார்த்துக்கிறான். இந்த வெளிநாட்டுக்கு போன பையன் கொரோனா காலத்துக்காக இந்த வெளிநாட்டுக்கு போன பையன் வந்து அப்பா உடம்பு சரியில்லாமல் காலத்தில் மட்டும்தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் எல்லாம் வந்து அனுப்பிச்சிட்ருக்கான். அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அங்கேருந்து எதுவும் அவன் அனுப்புகிறதே கிடையாது. இந்த பையனும் தம்பிக்கிட்ட வந்து எதுவும் கேட்குறதில்ல. அவன் தன்னுடைய சேவிங்ஸ்னு வச்சுக்கான். அப்போ இந்த கொரோனா வருது. இப்போ வெளிநாட்டுக்கு போன பையன் வந்து திரும்பி வந்துடுறான். ஸோ 3 பேர் தங்குறதுக்கான வீடு அந்தளவுக்கு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வசதி இல்லை அப்படிங்கிறக்காக இன்னொரு 3 பெட்ரூம் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு மாறுறாங்க. அங்கேயும் இந்த பையன் வந்து இளைய மகன் வேலைக்கு போகிறான். ஒர்க் அட் ஹோம் தான் பண்ணுறான். நல்ல சம்பாத்தியம் தான். இந்த இன்னோவேர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு OMRல இருக்கிறதுல இப்போ 2021 10 லட்ச ரூபா மாதம் அப்படிங்கிறதுக்குள்ள சம்பளத்தை வாங்குகிறான். அப்போ வந்து வீட்டுக்கு எதுவுமே அவன் கொடுக்குறதில்ல. ஆனாலும் மூத்த பையன் தன்னோட தம்பி நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன்கிட்ட எதுவும் கேட்காம குடும்பத்துக்கு தேவையானது இவன் பார்த்துட்டு வரான். இப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படுது அப்படின்ட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே என்னன்னு தெரில. ஒருவேளை ஏற்கனவே அவனுக்கு ஏதாவது உடல் உபாதை இருந்திருக்குமோ என்னன்னு தெரியாது. அது அம்மாவுக்கும் தெரியாமல் மறைச்சிட்டானான்னு தெரியல. போய் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஒரு வாரத்திலேயே அவனுக்கு வந்து சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போகிறான். இந்த இளைய மகன் தான் வந்து இந்த ஃபுல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் பார்த்துக்கிறான், கொள்கிறான். ஸோ இப்போ இந்த 2 பசங்களுமே ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் வந்து இந்த இளைய மகன் தான் பார்த்துக்கிறான். அப்படிங்கிறச்சு சரி இந்த மூத்த மகனும் இறந்துட்டான் அப்படிங்கிறச்ச இளைய மகனுக்காகவாது எவ்வளோ காலம் வருத்தப்பட்டுகிட்டே இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பையனுக்கு ஒரு பொண்ணு தேடி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண ஒரு 2 மாதத்தில் மாமியாருக்கு மருமகளுக்கு தான் பிரச்சனை ஏற்படும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மகனே வந்து தன்னுடைய அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றுற மாதிரி ஒரு சூழல் நடந்துடுது. இந்த பையன் வெளியேற்றுறான். திடீர்னு அபேண்டண்டாக ஆதரவு இல்லாமல் அந்த அம்மா வந்துடுறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்காக போய் காவல் நிலையத்தை நாடும் பொழுது இந்த பையன் தன்னுடைய பண பலத்தை உபயோகித்து போலீஸாரை தன் வசமாக உள்ளாக்கி அவன் மேலே எந்த முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யாமல் பார்த்துக்கிட்டான். இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் இந்த வீட்டை விட்டு அவன் அனுப்பின அந்த சமயத்தில் வந்து அந்த பையன் அந்த அம்மாவை அடித்ததுனால அந்த காயங்களுக்காக ஊமை காயங்களுக்காக சிகிச்சை ஏற்க வேண்டிய அவன் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இந்த அம்மா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்த மொபைல் ஃபோன் அந்த பையன் கிட்ட சிக்கியிருக்கு இல்லையா, அதை வச்சு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபராக இந்த மூத்த மகன் வந்து தன்னுடைய தாய் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து மெச்சூர் ஆகி இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ப்ளஸ் அந்த பையன் அவனோட அக்கௌண்ட்டில் வச்சுருந்த மூத்த மகன் வச்சுருந்தது நாமினே அவங்க அம்மா போட்டிருந்தேன். இந்த எல்லா பணத்தையும் இந்த பையன் வந்து இந்த இளைய மகன் 10 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிற அந்த பையன் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கான். இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியுது. பேங்க்கும் எதுவும் செய்ய முடியல. கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்லேயும் போலீஸும் என்ன சொல்லிடுறாங்க, பணபலம் அவன் உபயோக பண்ணுறதுனால இது வந்து குடும்ப சண்டை, அம்மா பையனுக்குள்ளே இருக்க சண்டை, குடும்ப தேவைக்காக தான் அந்த பையன் வந்து அவங்களோட சம்மதத்தின் பேரில் தான் வாழ்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ பராமரிக்கிறதுக்கு தனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறதுக்கு எந்த வழியுமே இல்லை. இந்த பையன் கவனிக்காமல் தன்னை வந்து நெருக்கடியாக நடு ரோட்டில் விட்டுட்டான் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட், இந்த மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அந்த பையன்கிட்ட இருந்து தன்னிடமிருந்து அவன் வந்து அபகரித்த அந்த சொத்துக்களை
அந்த தன்னுடைய மூத்த மகன் தனக்கு கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் இவன் எடுத்திருக்கான் இல்லையா, அந்த இதையும் மீட்டு தர சொல்லியும் தனக்கு ஜீவனாம்சமாக மாதந்தோறும் இந்த பணம் வந்து கொடுக்க சொல்லியும் சொல்லி வந்து மனு செய்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. இங்கே தான் பாருங்கள், இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இந்த சட்டம் இன்னும் ரொம்ப சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப சிறப்பு அம்சங்களான சட்டமாக இருந்தாலும் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு பார்த்த பாருங்கள், இவங்க குடியிருக்கிற இல்லை கடைசியாக வசிக்கிற இடத்துல இருக்கிற கோட்டாட்சியரில் தான் அலுவலகத்தில் தான் மனு செய்யணும்னு இருக்குது. இப்போ இவங்க புருஷவாக்கம், பெரம்பூர், ஒட்டேரி அது மாதிரியே இருக்கிற இடத்துல வசித்தாங்க அப்படின்னா வந்து அதுக்கான கோட்டாட்சியர் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து மாதவரத்தில் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு தன்னைத்தானே பராமரிக்க முடியாமல் தன்னுடைய அன்றாட செலவுகளை கூட பார்த்துக்க முடியாத நிலையில் இருக்க ஒருத்தர் பெரம்பூர்லேருந்து மாதவரத்துக்கு ட்ராவல் பண்ணி இந்த ஹியரிங் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. அதே போல் பாருங்கள், இந்த சைதாப்பேட், மணப்பாக்கம் அப்படிங்கிற சுற்று வட்டாரத்தில் மணப்பாக்கம், கிண்டி அந்த மாதிரி ஏரியாவில் வர்றதெல்லாம் வந்து அதுக்கான ஆர்டிஓ ஆஃபீஸு கேகே நகரில் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து திருமங்கலத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் இது கால்குலேட் பண்ணி பண்ணுறாங்கன்னு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான வெல்ஃபேர் ஆக்ட் அப்படிங்கிறச்ச இது ஒரு பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன். அந்த மூத்த குடிமக்கள் தன்னைத்தானே உடலாலும் மனதாலும் துன்பமுற்று இருக்கும் பொழுது அந்த ஒரு ஹியரிங் அட்டன் பண்ணுறது இது வேறு. இதில் சைலண்ட் ஃபீச்சர்னு சொன்னேன் இல்லையா, அதில் சிறப்பு என்னென்னா அந்த மனு கொடுத்த 90 நாட்களுக்குள்ளே இந்த மனு வந்து முடிச்சு டிஸ்போஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஷரத்துக்களில் முக்கியமான அம்சம். ஸோ அந்த ஹியரிங் அட்டன் பண்ணுறதுக்கே அவங்களால எப்படி அவ்வளோ தூரம் ஒரு சைதாப்பேட்டில் இருக்கிறவங்க திருமங்கலம் அட்டன் பண்ணுவாங்களோ இல்லை பெரம்பூரில் இருக்கிறவங்க வந்து இது என்ன இதில் மாதவரத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதில்ல. இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமாக வந்து வழக்கறிஞர்கள் யாரும் வந்து மூத்த குடிமக்களுக்காக அப்பீர் ஆக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வகையில் பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷனாலும் சில சமயத்தில் வந்து லீகல் ப்ராக்டிஷனர்ஸோட இன்டர்வென்ஷனால அந்த டிஸ்போசலோட இது வந்து இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா 2 பார்ட்டிஸையும் ஒன்று எதிரில் உட்கார வச்சு அதுக்கான சுமூக தீர்வு ஏற்படுறதுக்கான வழியாக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுலேயும் பாருங்கள், இதில் வந்து ஹை ஹேண்டடாக இருக்க பொழுது என்னவோ வந்து அந்த இவங்கள்ட்ட வந்து ஏமாற்றி அந்த சொத்துக்களை பிடுங்கின அந்த சில்ட்ரனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட திடகாத்திரமாக இருக்கக்கூடியவங்க அவங்க எந்த இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தாலும் அவங்களால போக முடியும். இன்னொன்று, நான் இந்த தாலுக்கா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் விசாரித்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துட்டோம், எப்படி டிஸ்போசல் ஆகுதுன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சொத்து எழுதி கொடுத்தது அப்படியே இருந்துட்டு போட்டு அதெல்லாம் கேன்சல்லாம் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு என்ன ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு, மாதம் 5000லேருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபா மாதம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நான் கொடுத்துட்றேன் மாதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் டிஸ்போசல் வந்து இந்த பெட்டிஷன்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். ஸோ இதில் வந்து அந்த மூத்த குடிமக்கள் ஓரளவுக்கு வந்து சட்டம், அந்த அடிப்படை சட்டம் குறித்து, இந்த சட்டம் குறித்த ஷரத்துக்கள் குறித்த விழிப்புணர்வும் அவங்களுக்கு இருக்க வேண்டும். இது இந்த 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 கேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பெண்மணி வந்து தனக்கு இந்த பிள்ளைங்க தான் தனக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக முழுசாக அவங்கள நம்பி எல்லாத்தையும் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. தனக்கு எந்த இதுலையும் அவங்க வந்து நல்லது தான் செய்வாங்க பிள்ளைங்க அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட விட்டுருக்காங்க. முடிவுகள் எல்லாத்தையும் தன்னோட மொபைல் ஃபோன் முதற்கொண்டு, அந்த மூத்த மகன் வந்து மொபைல் ஃபோன் மூலமாக தான் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கான். பேங்க்கில் அந்த அமௌண்ட்டு போட்டதுக்குள்ளே எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க பேரில் அக்கௌண்ட்டு வச்சதை அதை மெயின்டெனன்ஸ் பண்ணது, டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ இளைய மகனும் தன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த ஃபோனையும் அவனோட கஸ்டடியில் அவன் எடுத்து வச்சுருந்துருக்கான். ஆனால் இந்த மாதிரி இந்த பிள்ளைங்களே தனக்கு எதிராக திரும்புவாங்கன்னு எந்த தாயுமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு துர்சம்பவம் தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இதில் இந்த பெண்மணிக்கு இது குறித்த சட்ட விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய என்ஜிஓ சார்பாக அவர்களுக்கு வேண்டிய சட்ட உதவிகள்லாம் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதே போன்ற பாதிக்கப்பட்டிருக்கும் மூத்த குடிமக்கள் பெற்றோர்கள் எல்லாம்
இது குறித்த இந்த சட்டம் குறித்த அடிப்படை விழிப்புணர்வு அவர்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் இந்த என்ஜிஓ மூலமாக இந்த சட்ட விழிப்புணர்வு வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.